கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒரு ரோமர் 3ஆம் அதிகாரம், இது என்னுடைய செய்தி அல்ல, இந்த 30 வாசியங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிறது தேவன் ஒருவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். என்ன இந்த வசனம் சொல்கிறது? விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குற தேவன் ஒருவரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி 600க்கு அதிகமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கட்டளைகளை அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை அவங்க செய்தால் அவர்கள் நீதிமானாக எண்ணப்படுவார்கள். அவங்க அந்த ஒரு கட்டளையை கை கொள்ளும் பொழுது முழு மனதாக விசுவசிக்க வேணுமோ என்ற அவசியம் கிடையாது. அவங்க விரும்பி ஒரு காரியத்தை, அந்த கட்டளையை அவர்கள் செய்தால் என்ன, செய்யாமல் விட்டால் என்ன, விசுவசித்து ஒரு காரியத்தை செய்தால் என்ன, செய்யாமல் விட்டால் என்ன, ஒரு ஆண்டவர் சொன்னதை அவர்கள் செய்தால் அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவார்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு வாலிபன் கேட்கிறான் இல்லையா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் நீ கை கொள்ளும்படியாக. அப்போ அவன் சொல்லுவான், நான் எல்லாவற்றையும் கை கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் ரொம்ப மனம் கலிகூர்ந்து சொல்லுவார், நல்லது, உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வித்து விட்டு நீ என்னை பின்தொடர. அது இல்லை காரியம் என்னென்றால், அந்த இளைஞன் சொல்றான், நான் சிறு வயது தொடங்கி கர்த்தருடைய வேத கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டு வருகிறேன். பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளை கை கொண்டால் நீதிமானாக்கப்படுவார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த கட்டளைகள் இருக்கிறதா? நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறதா? ஒன்றுமில்லை. இப்போ நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவசித்து விட்டால் நாங்கள் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். ஆமென். அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் விசுவாசத்தின் மூலமாயும். இப்ப நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இப்ப நாம நீதிமான்களாக இருக்கிறோம். நாம பாவிகளாக இருந்தோம். யாரோ ஒருவர் நமக்கு என்ன செய்தார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். நாம பாவிகள், எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நாம் என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். இந்த விசுவாசம் என்ன செய்தது? எங்களை நீதிமானாய் மாற்றியது. ஆனபடியால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கேட்கிற வார்த்தைகளை விசுவசிச்சு கொண்டே இருக்கணும். ஆமென். விசுவசிக்க நாம நீதியின் மேல நீதியாய் வளர்ந்து கொண்டிருப்போம். ஆனபடியால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, நல்ல செய்திகளை கேட்பது, வேத வார்த்தையை வாசிப்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசிக்கும் பொழுது நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதியின் மேல நீதியாய் நீதியின் மேல நீதி எங்களுக்கு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனபடியால் இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்ல ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அதே போல என்ன ஒரு வசனம் இருக்கிறது? கொலோசையர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று 6
கொலோசையர் 1:6 வாசிங்க எடுத்திருந்தா. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென். உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாய் இருக்கிறது. என்னவா பவுல் என்ன சொல்றார்? இந்த கொலோசையர் பட்டணத்தில் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே என்ன செய்யறதா? பலன் தருகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம எப்ப கேட்கிறோமோ, கேட்ட ஒரு வெளிப்பாடு பெரும் பொழுதுதான் அது என்ன நடக்கிறதா? எங்களுக்குள்ளே பலன் தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையுடைய முக்கியத்துவம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது நல்லது, ஜபிக்கிறது நல்லது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க புதுசா உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரத்தான் என்ன செய்யுமா? அது நமக்குள்ளே பலன் கொடுக்கும். ஆனபடி ஆண்டோடைய பிள்ளைகள் வேத வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், போக்கிலும் வரத்திலும் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளான மனிதர் என்ன செய்வான்? பலப்பட்டு கொண்டிருக்கும். இந்த 2 சத்தியத்தை நாங்கள் மறக்கவே கூடாது. இது நமக்கு எப்பொழுதும் நல்ல ஞாபகத்தில் இருக்க வேண்டும். சரி, இன்றைய நாளில் என்னுடைய செய்தி இன்னைக்கு திருவிருந்தை குறித்து ஒரு சில வார்த்தையில நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். புதுசா ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க. ஆனா நமக்கு நல்ல மறதியும் இருக்கிறது. இந்த இடத்துல கேட்போம், வெளியில போனோன்னா மறந்து விடுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் 2 வசனத்தையும் முதல்ல உங்களுக்கு சொன்னால், வார்த்தையில தியானிச்சு கொண்டிருப்பது எவ்வளவு அவசியம் என்று. வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதியின் மேல நீதி நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம். அப்புறம் அந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கோம். நாங்கள் பலப்பட்டு கொண்டிருப்போம். சரி, நம்ம சிறிய ஒரு ஜெபம் மட்டும் செய்வோமா? எல்லோரும் ஜெபிப்போமா? எல்லோரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணு. மகா கிருபை விளக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தவும், உம்மிடத்துல ஜபங்களை ஏறெடுக்கவும் நீர் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளவா பட்டயம் ஆண்டவரே, ஆண்டவரை கேட்கிறவர்களையும் ஆண்டவரை பேசுகிறவர்களையும் இது ஊடறுத்து செல்கிறது. இது எங்களை மாற்றுகிறது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஊன்றை கட்டுகிறது. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக, எங்களோடு பேசுவதாக, நாங்கள் விசுவாசத்திலே வளர ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதையும் தெய்வீக வல்லமை, தெய்வீக ஆவியானோட பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பாடுகளை தரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆளுகை செய்து எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் தியானிப்போம். இந்த திருவிருந்து கர்த்தருடைய போஜனம் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளில் பல வித்தியாசமான முறைகளில் அனுசரிக்கப்படுகிற ஒரு காரியம், மிகுந்த சர்ச்சைக்குரிய காரியமும் கூட. சில சபைகளில் பிள்ளைகளுக்கு கூட கொடுப்பார்கள். சில சபைகளில் காரணம் சொல்லுவார்கள் என்னென்னா, நாங்கள் சின்னலேருந்து அவங்கள பழக்கி எடுக்கிறோம். சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், எடுத்தால் தான் பாஸ்டர் கொடுப்பார். சில சபைகளில் அப்படியல்ல, ஞானம் எடுக்காம விட்டால் கூட அவர் கர்த்தரை விசுவசித்தால்
கொடுப்பார்கள். இப்படி பல முறைகளில் இந்த கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்படும். சில இடங்களில் ஒரு பெரிய சாட்சியை ஒரு பாத்திரத்தில் கொடுக்கிறதா, சின்ன சின்ன கப்புகள் பெருசாக பலவற்றில் கொடுக்கலாமான்னு அதில் ஒரு பெரிய சாட்சியை ஓடிக்கொண்டு இருக்கும். சில சபைகளில் இந்த திருவிருந்து நாளில் கால்களை எல்லாம் கழுவுவார்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தவறல்ல. சில சபைகளில் அப்படி செய்வார்கள். நாங்கள் வாசிக்கிற வேத பகுதிகளில் கூட பல வித்தியாசமான பகுதிகளை வாசிப்பதும் உண்டு. நாம் வளமையாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அதை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். சில பேர் பாருங்க 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் மாத்திரம்தான் வாசிப்பாங்க சில சபைகளில். அதை நாம் ஒரு தடவை வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பானம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப இந்த ராபோஜன வேளையில ஆண்டவர் செய்த காரியங்கள் இந்த 3-4 வசனத்துக்குள்ளே இருக்கிறது. சில சபைகளில் என்ன செய்வார்கள் என்றால் இந்த 3-4 வசனமே போதும் என்று சொல்லி அதை மாத்திரம்தான் திருவிருந்துக்கு முன்பாக வாசிப்பார். சில சபைகளில் சில பேர் இல்லை அது போதாது, கீழே இருக்கிற பகுதியையும் வாசிக்க வேண்டும். ஏன்னா கீழே இருக்கிற பகுதியில் அந்த எச்சரிப்பு எல்லாம் இருக்குது. பலவீனப்படுகிற காரியம், வியாதிப்பட்ட காரியம், மரணம் காலத்துக்கு முன்பாக நித்திரை அடைந்த காரியம் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறது. ஆனபடியால் அந்த பகுதியை கண்டிப்பாக வாசிக்க வேணும் என்பார்கள். இப்போ நான் போகிற சபையில் பாஸ்டர் என்ன செய்வார்னா முதலாவது அந்த முதல் சிஸ்டர் வாசிக்க அந்த பகுதியை மாத்திரம்தான் ஒரு வாசித்து கொண்டு வந்தார். ஆனால் சில விசுவாசிகள் சொன்னார்கள் என்னென்னா, இல்லை பாஸ்டர் அந்த கீழ்ப்பதியும் கட்டாயம் வாசிக்கணும், ஏண்டா அதில் தான் அந்த எச்சரிப்பெல்லாம் இருக்கிறது. அவர்களுடைய நினைப்பேன்னா அவங்க பெரிய பரிசுத்தவான்கள். அந்த கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது சரியான ஒரு பயபக்தியோட நல்ல தகுதியோடு நாங்கள் அனுசரிக்க வேண்டும். ஆனபடியால் இந்த எச்சரிப்பின் வசனத்தை நம்ம கண்டிப்பாக அது வாசிக்க வேணும். வாசனை ஒரு பிரச்சனை இல்லை, அதை நம்ம வாசிப்போம். வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, அப்ப இதுல வாசிக்கிறோம் என்னன்னா, ஒரு சில பேர் காலத்துக்கு முன்பாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள், பலவீனப்பட்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடியால் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இந்த பாத்திரத்தில் இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பொதுவாகவே கொல்ல பெரிய பாவம் பண்ணுவதில்லை, இல்லைங்களா? அப்படி ஒருவேளை எந்த பெரிய பாவம் பண்ணினால் கூட அதை இயேசுடைய இரத்தம் மன்னிக்குமா? மன்னிக்காதா? மன்னிக்கும். அப்ப ஒரு பாவத்தோட, பெரிய ஒரு பாவத்தோட ஒருவர் வந்து அந்த பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே மனம் திரும்ப வேண்டும், அதுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அவர்கள் பலவீனப்பட்டது அல்லது வியாதிப்பட்டது, காலத்துக்கு முன்பாக மரித்து போனது, அதுக்கு காரணம் அதில் பங்கு பெற்றினவர்கள் பெரிய பாவம் செய்தவர்கள் என்று அதை குறிக்கல.
இங்கே என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏண்டா இதே இந்த தவறை நாமும் செய்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 29ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த பந்தியில பங்கு பெறுற நானும் நீங்களும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது நிதானித்து அறிய வேண்டுமா? ஒரு விசை இருந்து யோசிக்க வேணும். இந்த பந்தியோட இந்த திருவிருந்துடைய முக்கியத்துவம் என்ன, மேன்மை என்ன, இதால நமக்கு வருகிற பலன் என்ன என்று யோசித்து ஆராய்ந்து நிதானித்து அதற்கு பிற்பாடு நாம் இதில் பங்கு பெற வேண்டும். அப்படி நாம் யோசித்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்காம போனால் நாம் கொலை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய பாவங்கள் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிதானித்து அறியாததாலே நானும் நீங்களும் பலவீனப்பட முடியும், காலத்துக்கு முன்பாக மரிக்க முடியும், வியாதி வரும். இது என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறும் பொழுது இது நமக்கு ஒரு பழக்க தோஷமாகி விடுகிறது. இருக்கிறீங்களா? இந்த பழக்க தோஷம், அதாவது ஒரு காரியத்தை நாம் அடிக்கடி செய்யும் பொழுது என்ன செய்யறோமோ, என்ன நடக்குது? இப்போ நாம் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மூளையெல்லாம் யோசித்து அதை நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் அது பழக பழக என்ன செய்து விடுவோம், நம்மளோட மூளை வேலை யோசிக்காமலே அந்த காரியத்தை செய்ய தொடங்கி விடுவோம். இந்த தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு மாசமும் நாம் திருவிருந்து எடுக்கிறதால இந்த திருவிருந்துடைய மேன்மை, முக்கியத்துவம், மகத்துவம், இதால வர பலன்களை நாம் விளங்கி கொள்ளாம யோசிக்காம அப்படியே பழக்க தோஷத்துல பயபக்தியாய் அப்படியே வந்து அப்படியே முழங்கால இருந்து எடுத்துட்டு அப்படியே போய்விடுவோம். இந்த தவறை இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த தவறு நானும் நீங்களும் செய்கிற ஒரு தவறாக இருக்கிறது. இதைத்தான் இங்க இந்த தவறு நிமித்தம் தான் அவர்கள் பலவீனப்பட்டார்கள், வியாதிப்பட்டார்கள், காலத்துக்கு முன்பு மரித்தும் போனார்கள். ஆனபடியால் இன்றைய நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தடவையும் நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், வடிவாக கர்த்தருடைய திருவிருந்தை குறித்ததான ஒரு நல்ல யோசனை, சரியான சத்தியத்தை விளங்கி யோசித்து அதை உணர்ந்து வந்து நாம் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும். ஆமென். சரி, இந்த திருவிருந்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிப்பதாக இருந்தால் நாம் யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரத்துக்கு போக வேணும். யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டாம். சரி, இது எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 400 வருடம் இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார். அங்க அவருடைய வாழ்க்கை மிகுந்த துயரமானது, வேதனையானது, கண்ணீரானது, பேச்சுரிமை இல்லை, கருத்துரிமை இல்லை, கடுமையான சித்திரவதை, காரணம் இல்லாமல் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நல்ல வீடு இல்லை, நல்ல உடுப்பு இல்லை, நல்ல அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 400 வருஷம். கடைசியா போதாத குறைக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கூட என்ன செய்ய வேண்டியிருந்தது, நைல் நதியில போட வேண்டியிருந்தது. யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளை உங்களுக்கு இருந்தாலும் ஒரு பிள்ளையாவது நீங்க நதியில போடுவீங்களா? போட மனம் வருமா? அப்போ ஒரு பிள்ளைய, நம்முடைய பிள்ளைய தூக்கி நம் கண் முன்பாக நதியில போடுறதென்றால் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம். நாம் 10 பிள்ளை இருந்தாலும் ஒன்றையும் நாம் இழக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 100 ஆடு இருந்தால் அதுல ஒன்றை கூட நான் இழக்க மாட்டேன். இயேசு ஒரு ஆடை கூட இழக்க முடியாத பொழுது நாமால ஒரு பிள்ளையை கூட இழக்க முடியாது. இந்த இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? தங்களுடைய பிள்ளைகளை தூக்கி
நைல் நதியில போட்டு கண்ணுக்கு முன்னால போட்டு அவள் சாவதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த 400 வருஷம் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிடுறார்கள். அப்ப கர்த்தர் வந்து மோசேயை அழைத்து 10 வாதை நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். கடைசியாக ஒரு வாதை, தலைச்சன் பிள்ளைகளை அதம் பண்ணுகிற ஒரு வாதை, அதை நம்ம வாசிப்போம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப மோசேயை அழைத்து கர்த்தர் என்ன சொல்றார்? நான் இஸ்ரவேலரை விடுதலை செய்ய போறேன். நீங்க ஒரு வயதான ஆட்டுக்குட்டிய நீங்க பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய இரத்தத்தை நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் தெளிக்க வேண்டும். நீ போய் ஒவ்வொரு வீட்டு தலைவர்களுக்கும் இதை அறிவி. அப்ப கர்த்தர் ஒரு உடன்படிக்கை அவர்களோட பண்றாரு. யாரோட? வீட்டு தலைவர்களோட. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு தேவையான ஒரு ஆட்டுக்குட்டியா, ஆண் ஆட்டுக்குட்டி, 1 வயதுக்கு உட்பட்ட ஆட்டுக்குட்டி பழுதற்றதை நீங்க அன்றைக்கு இந்த பாஸ்கா அந்த ராத்திரியில அதை அடித்து நிலைக்கால்களில் பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். அதனுடைய மாமிசத்தை சுட்டு என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். நான் இந்த ராத்திரியில கடந்து போவேன். எந்த வீடுகளில் ரத்தம் இல்லையோ அந்த வீடுகளெல்லாம் நான் அதம் பண்ணுவேன். இப்போ நாம் யோசிக்கலாம், இஸ்ரவேலருடைய எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அதம் பண்றாரு. அங்கே மரண ஓலம், கூக்குரல், இப்படி கர்த்தர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இஸ்ரவேலுடைய தலைச்சன் பிள்ளைகளை என்ன செய்தார்கள்? அவர்கள் கொன்றார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? எந்த அளவினால் அவர்கள் அளந்தார்களோ அந்த அளவினால அளந்தார். அவர்கள் என்ன விதைத்தார்களோ அதைத்தான் அவர்கள் அறுத்தார்கள். பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. சரியா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க இன்றைய நாள்ல ஒரு ஆட்டு குட்டிய பலியிட்டு அவருடைய ரத்தத்தை தெளிக்க வேண்டும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும், கசப்பான கீரையோட நீங்க கசப்பான கீரையை புசிக்க வேண்டும். ஏன் கசப்பான கீரை? அது என்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது? 400 வருஷம் அவர்கள் ஒரு கசப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதை நினைவு கூறும்படியாக இது அவர்களுக்கு பின்னாடி ஒரு நித்திய கட்டளையாக கொடுக்கிறார். ஒவ்வொரு வருடமும் இதை அவர்கள் நினைவு கூற வேண்டும். இப்போ பாருங்க, நம்முடைய இலங்கையில் கூட 2009ஆம் ஆண்டு ஒரு யுத்தம் நடந்தது இல்லையா? அந்த நேரத்தில் ஜனங்கள் சாப்பாடு இல்லாதபடியா இப்போ என்ன செய்கிறார்கள்? அந்த முள்ளிவாக்கல் கஞ்சி என்று சொல்லி குடிக்கிறார்கள். ஏன்னா அந்த நாட்களில் எங்களுடைய ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் கஞ்சியோடு அவர்கள் வாழ்ந்தபடியால் அதை நினைவு கூறும்படியாக அதை செய்தார்கள். அப்படி போன்ற ஒரு காரியம்தான் இந்த காரியம். நோவேல கூட பாருங்க, சுதந்திர நாளில் ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று குடிப்பார்கள். அது கடைகளில் மிக இலவசமாக எல்லாருக்கும் கொடுப்பார்கள். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தபடியால் கஞ்சியை தான் குடித்திருக்கிறார்கள். அதை நினைவு கூறும்படியாக இப்போவும் என்ன செய்கிறார்கள்? சுதந்திர தினத்தில் அந்த கசப்பான அனுபவங்களை நினைவு கூர்ந்து கொள்கிறார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கசப்பான கீரையை புசிக்க வேண்டும். அது தலைமுறையாக நமக்கு அவர்களுக்கு அது ஒரு ஞாபகமாக இருக்கும். நான் என்ன செய்வேன்? 11ஆம் வசனம் சொல்கிறது, அந்த ராத்திரியிலே கடந்து போவேன். யாருடைய வீடுகளில் எல்லாம் இரத்தம் இல்லையோ அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளை தொடங்கி மனிதர் தொடங்கி மிருக ஜீவராசி வர தலைச்சனை என்ன செய்தார்? அதம் பண்ணுவேன் என்றார். 29ஆம் வசனத்தை வாசிங்க. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல்
காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப இதன் விளைவாக என்ன நடந்தது? அந்த எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து அவர்களே என்ன செய்தார்கள்? அனுப்பிவிட்டார்கள். ஓடுங்கோண்டு, நிற்க வேண்டாம், ஓடுங்கோண்டு அவர்களே கலைத்து விட்டார்கள். இப்ப பாருங்க, ஒருவேளை யாராவது இஸ்ரவேலர் கீழ்ப்படியாம இந்த கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை செய்யாம, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை பூசாம இருந்திருந்தால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த வீட்டிலையும் அதம் நடந்திருக்கும். ஒருவேளை ஒரு எகிப்தியன் இதை கேட்டு அவங்க ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருந்திருந்தால் அவர்கள் தப்பி இருப்பார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப இங்க என்ன இவர்களை காப்பாற்றியது என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம். இவர்கள் 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கி வந்து இவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒவ்வொரு வீட்டு தலைவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து நீங்கள் அவருடைய இரத்தத்தை நிலைக்காலில் தெளிக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையின் காரணத்தால அதன் நிமித்தம், அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் நிமித்தம் இஸ்ரவேலர் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். எகிப்தியரை விட இந்த இஸ்ரவேலர் அப்படி ஒன்றும் நல்லவர்கள் கிடையாது. இருக்கிறீங்களா? எகிப்தியரை விட இவர்கள் காக்கப்பட்டதுடைய நோக்கம் அந்த ரத்தம். இஸ்ரவேலரை விட இவர்கள், எகிப்தியரை விட இவர்கள் ஒன்றும் பெரிய நல்லவர்கள் கிடையாது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா காலத்துள்ளவர்கள், முரட்டாட்டம் உடையவர்கள், கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் எதிர்த்து நிற்பவர்கள், நன்றி இல்லாதவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இல்லையா? இது கர்த்தர் சொன்னாரா இல்லையா? இது மூலம் கர்த்தர் சொன்ன, இவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம். ஆனால் அன்றைக்கு அந்த ராத்திரியில இவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எகிப்தியருடைய வீட்டில் மரண ஓலம். காரணம் என்ன? அந்த உடன்படிக்கை, பாஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இவர்களை என்ன செய்தது? காப்பாற்றியது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த ரத்தத்தால காப்பாற்றப்பட்டு எகிப்தை விட்டு என்ன செய்கிறார்கள்? வனாந்திரத்துக்குள்ள வந்து விட்டார்கள். வனாந்திரத்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு இவர்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? மேக ஸ்தம்பத்திலும், இரவில அக்கினி ஸ்தம்பமாயும் பகலில மேக ஸ்தம்பமாயும் அவர்களோடு கூட வனாந்திரத்தில் என்ன செய்கிறார்? வந்து கொண்டிருக்கிறார். இவர்களை வழி நடத்துவதற்காக யார? இஸ்ரவேலரை. இருக்கிறீங்களா? நான் திருப்ப சொல்வதற்கு காரணம், அப்பதான் இந்த திருவிருந்துடைய மகத்துவத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். யாரை காப்பாற்றுறாரு? யாரோட வாராரு? இஸ்ரவேலரோட. யார் இஸ்ரவேலர்? முரட்டாட்டமானவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனாலும் அவர்கள் மேல என்ன இருக்கிறது? அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி இருந்தபடியால், அவருடைய ரத்தம் இருந்தபடியால் இவர்களோட கர்த்தர் என்ன செய்றார்? வந்து கொண்டிருக்கிறார். மேக ஸ்தம்பத்திலேயும் அக்கினி ஸ்தம்பத்திலேயும் வந்து கொண்டிருக்கிறார், இவர்களை வழி நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 25:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமனுமானவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமமானவருமாய் இருக்கிறார், பாவிகளுக்கு என்ன செய்யறாராம்? வழியை தெரிவிக்கிறார். பாருங்க, கர்த்தர் உத்தமர். ஏன் இந்த இஸ்ரவேலரோட இந்த வனாந்திரத்துல இவர்கள் 40 வருஷமாக அவர்கள் முறுமுறுக்க, அவர்கள் கர்த்தரை எதிர்த்து நிற்க, ஆண்டோடைய ஊழியக்காரர்களை கேள்வி கேட்க,
நன்றி அறிதல் இல்லாமல் நடந்த பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களோட இருந்தார் என்றால், நம்ம இப்ப வாசிச்ச வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். அவர் சொன்னதுதான். இவர்கள் மேல பாவிகள் ஆகியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் சொல்லிட்டார். நீங்க ஒரு உடன்படிக்கை அவரோட பண்றாரு. இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை நீங்க தெளித்தீங்கன்னா நீங்க என்ன செய்யப்படுவீர்கள்? காப்பாற்றப்படுவீர்கள். அவர் கடைசி வர என்ன செய்யறார்? அந்த உத்தமத்துல அவர் மாறவே இல்லை. காரணம், அவர் உத்தமரும் நல்லவரும் பாவிகளுக்கு வழியை காண்பிக்கிறவருமா இருக்கிறார். சரி, இப்ப இவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? செங்கடல் வருது. ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு 10 நாள்ல அந்த காலனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் யுத்தத்தை அறியாதவர்கள், இவர்கள் பயந்தவர்கள். இவங்க பயந்துடுவாங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? சுத்தி வாரார். அப்ப செங்கடல் வருது. அந்த செங்கடலை என்ன செய்யறார் ஆண்டவர்? இவர்களுக்காக விளக்குறார். நாங்க 12, 11, 12 வாசிப்போம். யாத்திரையாமம் 14ஆம் அதிகாரம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குடிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப பாருங்க, இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் தான் 10 பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள். ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாயும் மேக ஸ்தம்பமாயும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. இப்ப செங்கடல் வந்த உடனே ஆண்டவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். அப்ப 14ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற உபாகமம் 23ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியாக. ஆமென், ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, அன்றைக்கு என்ன நடந்தது? கர்த்தர் இந்த இஸ்ரவேலருக்காக அவருடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக, இவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த பாளையத்தில் என்ன செய்தாராம்? உலாவிக் கொண்டிருந்தார். யாருக்காக? இஸ்ரவேலருக்காக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முரட்டாட்டம் உள்ளவர்கள். ஆனாலும் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை அவர்கள் மேல இருந்தபடியால் அந்த இரத்தத்தின் நிமித்தம் பாஸ்கா ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதற்ற களங்கம் இல்லாத அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் நிமித்தம் அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு வீட்டு தலைவரும் செய்ததன் நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆமென். செங்கடல் பிளக்குது. அவர்களுக்காக செங்கடலையும் ஆண்டவர் பிளக்கிறார். ஆனால் 14ஆம் அதிகாரம் 21, 22 இருக்கா? வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறது. எகிப்தியரை பார்த்து அவர்களும் அதை என்ன செய்தார்களாம்? அப்படி செய்ய துணிந்து மாண்டு போனார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேலருக்காக கர்த்தர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே இதுவரை நடக்காத ஒரு அற்புதத்தை செங்கடலை 2ஆய் பிளந்தார். இஸ்ரவேலருக்காக
காரணம் அந்த இரத்த உடன்படிக்கை அவர்கள் மேலே இருந்தது. ஆனால் எகிப்தியர் அதை பார்த்து இஸ்ரவேல் செய்த மாதிரி செய்ய துணிந்தார்கள். என்ன நடந்தது? அவர்களை ஜலம் மூடியது. ஏன் இஸ்ரவேலர் எகிப்தியரை ஜலம் மூடி அவர் அழிந்தார்கள்? காரணம் அவர்கள் மேல ரத்தம் இல்லை. ஆமென். ஆண்டோடைய பிள்ளைகள் எங்கள் மேல அந்த இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நானும் நீங்களும் இன்றைய நாள்ல இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்துதான அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய பலன், அதான இந்த கர்த்தருடைய பந்தியில எங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக நம்ம கலந்து கொள்ள வேண்டும். சரி, 15ஆம் அதிகாரம் 14ஆம் 16ஆம் வசனத்தை வரை வாசிங்க. யாத்திரையாகவும் கேட்டு 15ஆம் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர்மிட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது விளங்குதா உங்களுக்கு? ஆமென். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். அதாவது இஸ்ரவேல் பிராணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாராங்க என்று கேள்விப்பட்டு ஜனங்களுக்கு என்னவாம்? தத்தளிப்பு. பெலிஸ்தியாவின் குடிகளுக்கு திகில் பிடித்தது. ஏதோமின் பிரபுகள் கலங்குவார்கள். மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாரு? இஸ்ரவேலர். இவங்க பயந்தவர்கள். இவர்களுக்கு யுத்தம் தெரியாது. இந்த தேசங்களால் கடந்து போனால் இவர்கள் பயந்து விடுவார்கள் என்று தான் ஆண்டவர் சுத்தி பாரார், இல்லையா? ஆனா இன்றைக்கு நான் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இவர்கள் கடந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்குமே திகிலும் கலக்கமும் நடுக்கமும். காரணம் என்ன? அந்த இரத்தத்தை உடன்படிக்கை. ஒரு பாஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அவர்களோட கர்த்தர் என்ன செய்து விட்டார்? உடன்படிக்கை செய்து விட்டார். அதனால ஆண்டோடைய பிள்ளைகள் இவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு என்னவாம்? திகிலும் பயமும் கலக்கமும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த சத்தியங்கள் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் நமக்கு இது கிரியை செய்யும். அதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் மாறாவின் மாறா சந்திக்கிறார்கள். இந்த மாறாவின் கசப்பை என்ன செய்யறார்? மதுரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் ஒரு மரத்தை, அந்த மாறா வந்த பொழுது கூட, அவர்கள் சந்திக்கும் பொழுது கூட என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுகிறார். அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த மாறா மதுரமாய் ஆகியது. அப்ப அந்த மரம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹalleluya. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வையை செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியையும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், உனக்கு வராதென்றார். யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு. காரணம் என்ன? அந்த இரத்த உடன்படிக்கை, அவர்கள் மேல இருந்த அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையை நான் வர பண்ண மாட்டேன் என்றார். ஒருவேளை நமக்கு ஏதாவது வியாதி இன்றைக்கு வந்தா அதை ஆண்டவர் சுஸ்தப்படுத்துவார். வியாதி வராம இருப்பது கர்த்தருடைய சித்தமும் விருப்பமா இருக்கிறது. ஒருவேளை வந்துட்டாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? சுஸ்தப்படுத்துவார்.
கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி விடுவார். அவர் உன்னை வேடோடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதா இருப்பாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு என்ன நடக்கிறது? கன்மலையில இருந்து தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. தூதர்கள் உண்ணுற மன்னாவை கொடுக்கிறார். அவருடைய ஆடைகள் பாதரட்சைகள் பாழாகவில்லை, பழுதாகவில்லை. காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியோட ரத்தம். ஆமே. இந்த பாஸ்கா உடைய அந்த உடன்படிக்கை பாருங்க. இந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு நடந்த அற்புதங்கள் மகா மேன்மையானவை. அவர்களை போல ஒரு விசேஷித்தமானவர்கள் அன்றைக்கு காணப்படவில்லை. அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் தான் காணப்படவில்லை. ஒரு மிக சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக அந்த முரட்டாட்டமானவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பவர்கள், நன்றி அறிதல் இல்லாதவர்கள், விசுவாசிகள் மாறிவிட்டார்கள். உலகத்திலே மிக சிறந்த விசேஷித்தமானவர்களாக மாறினார்கள். இந்த எகிப்திலிருந்து வெளியில வந்ததுக்கு பிற்பாடு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த இரத்த உடன்படிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அல்ல, அந்த மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களுக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் எவ்வளவு மேன்மையானவர்களாக இருக்கிறோம். இதை நாம எண்ணி பார்க்க வேண்டாம், இதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாம். அந்த சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி இரத்தத்தால செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு இவ்வளவு மேன்மையானதாக இருக்குமா இருந்தால், தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவோடு நமக்காக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 22 திருப்பிக் கொள்ளுங்கள். 12 18 வரை வாசிங்க. சங்கீதம். அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 53 4 இருந்து 7 வரை வாசிப்போம். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறுத்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைத்ததை நினைவு கூறுறதுதான் அந்த பழைய பாஸ்கா பண்டிகை. இயேசு கூட அனுசரிக்கிறார் இல்லையா? பழைய பாஸ்கா பண்டிகை என்ன? எகிப்துடைய அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரவேலரை விடுதலை ஆக்குவது, ஆகி வந்ததை நினைவு கூறுவது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அது என்னையும் உங்களையும் பிசாசன் பிடியில இருந்து, இந்த பாவ உலகத்துல இருந்து விடுதலை ஆக்குவதை நினைவு கூறும்படியாக இயேசு சொல்றார். இதை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப இந்த ரத்தம், அது ரசம் இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் வந்து தைரியமாய் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நமக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரோட ஒப்புரவாகிறோம். நாம் செய்த சகல பாவங்கள், இந்த குற்ற மனச்சாட்சி இல்லாம, நான் பாவம், பெரிய பாவம் செய்திருக்கலாம், பாவமே செய்யாதவன் போல தைரியமாய் வந்து எந்தவித குற்ற மனச்சாட்சியும் இல்லாம ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிற அந்த தகுதிய இயேசுடைய ரத்தம் நமக்கு என்ன செய்யறது? தந்தது. அதை இயேசு அதை பிதாவோட ஒரு உடன்படிக்கையாக அதை செய்கிறார். ஆனபடியால் இப்ப நமக்கு அந்த இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதுக்கு மேலான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்யறது? கடந்து வந்திருக்கிறது. அவருடைய இந்த நாம இப்ப உண்ண போற அந்த அப்பம், அது இயேசுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது மனித குலத்திற்காக நொறுக்கப்பட்டது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நானும் நீங்களும் இந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது தைரியத்தோட வரலாம். எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எங்களுக்காக கர்த்தர் நன்மை செய்வார், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடுவார். இந்த உலகத்துல மற்றவர்களை விட ஒரு விசேஷித்தவர்களாக நாங்கள் மாறுகிறோம். நம்ம என்ன செய்தாராம்? சுத்தி கழுவி பரிசுத்தப்படுத்தி இயேசுவுக்குள்ளாக உன்னதத்துல பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார வைத்திருக்கிறான். நாம இப்ப பார்க்கிற வெளியில இருக்கிற இந்த தோற்றம், அது நான் அல்ல இல்லையா? வெளியில இருக்கிறது உங்களுடைய சரீரம், அது நீங்கள் அல்ல. உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். மாமிசமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அப்ப என்ன சுதந்திரிக்கிறதா? ஆவி. நாம ஆவி மனிதர்கள். அந்த ஆவி இப்ப எங்க இருக்கிறது? இயேசுவுக்குள்ளாக பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறது. இது இந்த உடன்படிக்கையால வந்தது, இந்த இரத்த உடன்படிக்கையால வந்திருக்கிறது. அப்ப இதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும். இதை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இயேசு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே விசுவசிக்கும் பொழுது நாங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். அப்ப இதை கேட்டு நான் விசுவசிக்கும் பொழுது, நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம், ஆனா நாங்கள் மறந்துடுவோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது இதை நினைவு கூற வேண்டும். இப்ப நம்ம நேரம் வந்தா நாம பரலோகத்துல இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் அது இயேசுவால உண்டான உடன்படிக்கை. அவர் நம்மை ரட்சித்து
கொண்டதுக்கு பிற்பாடு இடையில கை விடவே மாட்டான். அப்ப இதை நாம உணர வேண்டும், இதற்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த பந்திக்கு வரும் பொழுது இந்த உணர்வோட, இந்த புரிதலோட, இந்த நன்றி அறிதலோட நாம வர வேண்டும். எங்களோட வியாதிகளை கர்த்தர் சுமந்திருக்கிறார். அப்ப பவுல் இதுல நாம அந்த 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது சில பேர் என்ன செய்யப்பட்டார்களாம்? பலவீனப்பட்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம் இந்த சத்தியத்தை அறிய அறிய பலப்படுவோம், மறக்க மறக்க பலவீனப்பட்டு கொண்டு போவோம். அல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பந்தியில ஒவ்வொரு முறையும் நாம கலந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியங்களை நினைவு கூற வேண்டும். இது ஒரு பழக்க தோஷமாய் போகக்கூடாது. நானும் நீங்களும் இப்ப வந்து அப்படியே ஒன்றையும் யோசிக்காம வந்து அப்படியே பந்தியில பங்கு வெற்றி அப்பத்தை ரசத்தையும் உண்டு விட்டு போக முடியுமா? முடியாதா? முடியும். அந்த புரிதலோடையும் பங்கு வர முடியும், புரிதல் இல்லாம பழக்க தோஷத்திலையும் பங்கு வர முடியும். ஆனா கர்த்தர் அதை விரும்பல. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன என்ன விரும்புகிறாரண்டா? முழு மனதோட. முதலாவது கற்பனை என்ன சொல்கிறது? முழு மனதோட, முழு விசுவாசத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாம செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ பழக்க தோஷத்துல இந்த பந்தியில நாம் ஒரு நாளும் அனுசரிக்க கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஒரு தடவை ஜெபம் பண்ணுவோமா? நாம் இந்த பந்தியில கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சத்தியங்களை ஒரு தடவை நினைவு கூறுங்க. நாங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். எங்கள் மேல இருக்கிற அந்த ரத்தம், இயேசு எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. அந்த ரத்தத்தால் எங்களுடைய வியாதிகளை அவர் தழும்புகளை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எங்களுடைய பாவங்களை கழுவி சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு. பிதாவோட ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. நானும் நீங்களும் அவருடைய ரத்தத்தால, அவர் செய்த அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையினால தைரியமாய் பிதாவிடத்துல வந்து அப்பா பிதாவை என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது மகா மேன்மையானது. இதை நாம இழந்து போக கூடாது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த சத்தியங்களை புரிய புரிய நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டிருப்பான். ஆமென். நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், நீர் செய்த மகத்துவமான இந்த காரியங்களை நாங்கள் சிந்திக்கவும், ஆண்டவரை அதை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை மறுபடியும் ஞாபகப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால நீர் எங்களுக்காக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் காலிலே போட்டு மிதிக்காமல், ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை அதை உதாசீனம் செய்யாமல், ஆண்டவரை உம்மோடு ஒப்புரவாகி, ஆண்டவரே உமக்குள்ளாக வளர்ந்து பெருக மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எப்பொழுதும் தைரியமாய் இடத்துல வரலாம். நீ எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம், அவருடைய பாடுகளின் நிமித்தம், அவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். அந்த இரத்தத்தின் ஊடாகவே எங்களை பார்க்கிறீர். அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய குற்ற மனச்சாட்சிகளாக எங்களை கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளாய் மாற்றி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இந்த தேசத்துல உமக்கு ஒரு சாட்சிகளாக வைத்திருக்கிறீரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் நிமித்தம், நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களுக்காக கர்த்தாவே யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறீர். எங்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறீர். விசேஷித்த ஒரு மக்கள் கூட்டமாக எங்களை மாற்றினீரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எவ்வளவு கொடுமையான அந்த சிலுவையையும் பாடுகளையும் எங்கள் மேல கொண்ட அன்பின் நிமித்தம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பிதாவுக்கு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தீரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துல வளரவும், ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியை ஆண்டவரை கனம் பண்ணி அதில் பங்கு பெறவும், ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அதை நினைவு கூறவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.